கர்த்தரை நாம் மையப்படுவதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த மதிய வேலையில கூட ஆண்டவரே நாங்கள் இணைந்து உங்கள் நாமத்தை ஆண்டவரே இயேசுப்பா சிலுவை தியானத்தை நாங்கள் பண்ணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் துதிக்கிறோம். இந்த வேலையில கூட இயேசுப்பா அந்த வார்த்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நடத்தும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் முடிந்தது. 6வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் 19:28. எல்லாம் முடிந்தது. இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இயேசு என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா என்கிட்ட பெண்டிங்கே இல்லைன்னு அர்த்தம். என்னன்னா என்கிட்ட பெண்டிங்கே கிடையாது. அப்படிதான் அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா என்கிட்ட எந்த குறையுமே இல்லை, என்கிட்ட பெண்டிங்கே கிடையாது. அப்போ என்ன வேலை முடிச்சிட்டாங்க, என்னதான் அது குறை இல்லை அப்படின்னா, அவர் 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல. நமக்கும் அப்படி தானே, நமக்கு 2 விதமான வாழ்க்கை உண்டு. என்னன்னா, ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று பூமிக்குரிய வாழ்க்கை. இயேசுக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, 2 விதமான வாழ்க்கை. அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பர்ஃபெக்டாக இருந்தார், பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் பர்ஃபெக்டாக இருந்தார். அவருக்கு எந்த விதத்துலையுமே பெண்டிங் இல்லை. இப்போ நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையில வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பெண்டிங் வச்சுருக்கோம்ல. அப்படி தானே? உங்களுக்கு அப்படி இல்லைன்னா சந்தோஷம். நம்ம நிறைய பெண்டிங் வச்சுருக்கோம். கர்த்தர் இப்போ நம்மளை நம்பி நிறைய வேலை கொடுத்துருக்காரு, நம்மளை நிறைய திட்டம் வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அன்பாக கர்த்தர்கிட்ட போய் காமிச்சிட்டு இருக்கோம் இல்லையே, நிறையா குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம மேலே கர்த்தர் நம்மளை நம்பி நிறைய வச்சுருக்காங்க திட்டங்கள், உயர்வான சிந்தனைகள். நம்ம பேரண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை, அந்த திட்டங்களெல்லாம் விட கர்த்தர் நம்மளை எப்பவுமே உயர்வான சிந்தனையாக தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல வீடு வாங்கிட்டா, அதாவது சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, முறுமுறுப்பாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா இன்றைக்கி நம்ம உயர்வாக இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. இப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இயேசு என்ன பண்ணாங்கன்னா 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தன்னோட வேலையை சரியாக முடிச்சாங்க. என்ன முடிச்சாங்கன்னா, முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிதான் எதுக்கு பூமிக்கு அனுப்புனார் இயேசுவை? எதுக்கு அனுப்புனாரு? பாவிகளை மனதிரும்படி ரட்சிக்கும்படி பூமிக்கு அனுப்புனாங்க. இப்போ அந்த வேலையை செஞ்சுட்டாரா? முடிஞ்சு அவ்வளோதான். அப்போ பூமிக்குரிய வாழ்க்கையில் என்ன வந்தார்? 30 வருஷம் பேரண்ட்ஸ் கூட இருந்தாங்களா? அப்போ அந்த 30 வருஷம் அவங்களோட ஒர்க்கை முடிச்சிட்டாங்களா? அவங்களோட அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சாங்க. அப்போ சிலுவையில் கடைசியாக அந்த நிலையில் இருக்கும்போது கூட என்ன பண்ணாங்கன்னா, தன் அம்மாவை பார்த்து என்ன சொன்னாங்க? சீஷன்ட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, 2 விதமான வாழ்க்கையில ஏசு என்ன வைக்கிறேன்னா பெண்டிங்கே வைக்கிறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். ஏசு முடிச்சுன்னு சொன்னாங்க. என்ன முடிச்சாங்க, என்ன ஜெயம் பெற்றாங்க அப்படின்னா, 1வது மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 26:39. ஏசுங்க என்ன ஜெயிக்கிறாங்கன்னா, மாமிசத்தை ஜெயிக்கிறாங்க. நான் வேகமாக சொல்லி விரும்புகிறேன். மாமிசத்தை ஜெயிக்கிறாங்க. என்ன மாமிசத்தை ஜெயிக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல என்ன சம்பவம் வரும்னா, இயேசுக்கு சிலுவையில் அடிக்க போகிற அந்த காட்சி எல்லாமே அவங்களுக்கு நினைவுக்கு தெரியுது. நம்ம ரத்தங்கள் வேர்வை துளியாக வெளியே வருகிறது. அந்த இடத்துல இயேசு எவ்வளோ அடி வாங்க போகிறாங்க, எவ்வளோ காயப்பட போகிறாங்கன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, இந்த கெத்செமனே பூங்காவில் போய் தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி ஜெபம் பண்ணும்போது 3 முறை ஜெபம் பண்ணுறாங்க. இப்படி ஜெபிக்கும் போது அவங்களால என்ன ஆச்சுன்னா, அவங்களால என்ன செய்யலை, கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஜெபம் பண்ணவே முடியல அவங்களால. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை அர்ப்பணித்து, ஆனாலும் அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா, அவங்க மாமிசம், அவங்க பயம் மேற்கொள்ளுது. எப்படி நம்ம இதை ஜெயிக்க போகிறோம், எப்படி இந்த சிலுவையை நம்ம இந்த பாடு நம்ம தாண்டி வந்துடுவோமா அப்படின்னு ஒரு பயம் இயேசுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல இயேசு என்ன செஞ்சாங்க, மாமிசத்தை ஜெயிச்சாங்க. 2வது என்ன பார்க்க போகிறோன்னா, பிசாசை ஜெயிச்சாங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, சோதனைக்காரன் இயேசு ஊழியத்தில் துவங்கும் போது இந்த உபவாச நாட்கள் என்ன ஆச்சுன்னா, இந்த சோதனைக்காரர்கள் சோதிக்க வரும்போது என்னன்னா, 3 காரியங்களை சோதிக்கிறாங்க. அப்போது என்னன்னா, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்க, நீங்கள் தாளக்குறையும் உங்களுக்கு தூதர்கள் இப்படி பிசாசு அப்படின்னா இயேசு சோதிக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன செஞ்சாங்கன்னா, அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க, அப்பாலே போ சாத்தான். அவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வசனத்தில் உலகத்தை காமிச்சு, நீ என்ன பண்ணு, இதெல்லாம் உனக்கு நான் தாரேன், நீ என்ன பண்ணு, நீ என்ன வணங்கு அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் இல்லை,
நான் அதெல்லாம் எனக்கு வேணாம்னு கற்றுட்டு ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா அப்பாலே போ சாத்தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்மளையும் நிறைய நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்னா அந்த உலகத்தை காமிச்சு ஏமாற்றுவான். இப்போ நம்ம இருக்கோன்னா சில அவங்கள பாருங்களேன், அவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்கள பாருங்களேன், அவங்க இப்போ அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு இப்படின்னு நிறைய விஷயம் நம்ம காதுக்கு வரும். அப்போ என்னன்னா நம்ம இருக்கிறது அப்போ நம்ம யோசிச்சுக்கணும், நான் கரெக்டாக தான் இருக்கேன். அப்போ சோதனைக்காரன் என்னை சோதிக்க வாரானா, நான் பர்ஃபெக்டாக இருக்கிறப்போ என்னை கீழே விழ வைக்கிறதுக்கு தான் அவன் என்ன செய்கிறான்னா சோதிக்க வாரான். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம இயேசு எப்படி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் அதை ஜெயிக்க கற்றுக்கணும். மூணாவது என்னென்னா மரணத்தை ஜெயித்தார். 1 கொரிந்தியர் 15 54 54வது வசனம். 1 கொரிந்தியர் 15:54 இயேசு என்ன செஞ்சாருன்னா மரணத்தை ஜெயித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது என்ன பார்த்தீங்கன்னா உலகத்தை இயேசு ஜெயிச்சார். எப்போ ஜெயிச்சாங்கன்னா நான் உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்போது இயேசு என்ன செய்கிறாங்க, நான் ஜெயிச்சிட்டேன். என்னென்ன ஜெயிச்சேன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன், மாமிசத்தை ஜெயித்தேன், பிசாசை ஜெயித்தேன், மரணத்தை ஜெயித்தேன். இது எல்லாத்தையும் நான் ஜெயித்தேன். இப்போ இதை ஜெயிச்சதுனால நமக்கு என்ன பலன்? இதெல்லாம் ஜெயிச்சாங்க உண்மைதான். என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் உன்னையும் தோற்கடிக்கிறதுக்கு உன்னையும் பாதிக்கும். ஆனால் நீ என்ன செய்யணும், நான் ஜெயிச்சேன்ல அது போல் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த சிலுவை பாலில் என்னென்னா இதெல்லாம் நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். பிசாசு உலகத்தில் உள்ளவர்களை காமிச்சு நம்மளை விளை வைப்பான். உலகத்தில் உள்ள சில காரியங்கள் நம்மளை என்ன பண்ணும், விளை வைக்கும், பாவம் ஒன்று இடர பண்ணும், எல்லாமே வரும். ஆனால் எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்னா நான் ஜெயிக்க கற்றுக்கணும் அப்படின்னு இயேசு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை யோவானில் இங்கே நான் படிக்கும்போது இந்த எல்லாம் முடிந்தது இந்த வார்த்தையை பார்த்தோன்னா இது நான் எல்லாத்துலேயும் இப்போ எப்போவுமே இந்த எல்லா வார்த்தையுமே எல்லாத்துலேயும் இருக்கும்ல. அது சுவிசேஷ புத்தகம் 4லேயுமே கடைசியில் இருக்கும். அப்படி சரி வேறு எதுலையா இருக்கா, மற்ற மார்க்குகளுக்கெல்லாம் இருக்கான்னு தேடி பார்த்தோம், எதுலையுமே இல்லை. அப்போ இது என்ன வார்த்தைனா ஒரு ஸ்பெஷலான வார்த்தையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எல்லாம் முடிந்தது மத்தையில் கிடையாது, மார்க்கில் கிடையாது, லூக்காவில் கிடையாது, யோவானில் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை. அப்போ நம்ம ஏன் கர்த்தர் இது ஒரு இடம் மட்டும் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஸ்பெஷல். எல்லாமே முடிஞ்சு. அப்போது நம்ம லைஃப்பில் சில சூழ்நிலை வரும், எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு நிறைய சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலை என்னென்னா கர்த்தர் உலகத்தை ஜெயித்தது போல், மாமிசத்தை ஜெயித்தது போல் நம்மோடு எல்லாத்தையும் ஜெயிக்கணும். அப்போ கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறது என்னன்னா, இப்போது அவங்க நம்ம முன்னாடி கேட்டது போல் சமாரியா ஸ்திரீட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அவள் செய்வா அப்படின்னு கர்த்தர் நம்பினார். அது மாதிரி தான் நம்பி நம்மகிட்டையும் ஃபஸ்ட்டு கொடுத்தார்ல. நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 5:25 சொல்லியிருக்கு, அவனவனுடைய திராணிக்கு தக்கதாக 5 தாலந்துகள் 2 தாலந்துகள் 1 தாலந்துகள் கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 5 2 1 நிறைய தாளந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தாளந்து வாங்கி மூடி வைக்கிறவங்கள நிறைய கர்த்தர் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு தாளந்து கொடுத்து பார்ப்போம், இவங்க பிரயோஜனப்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்ப்போன்னு கர்த்தர் நினைப்பாங்க. அப்போ அந்த ஒரு தாளந்து பயன்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து அந்த 2ஆக மாற்றுவாங்க. அந்த 2 அதுக்குள்ளே நமக்குள்ள 5 கிரியை செய்யும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னா, ஆண்டவரே நான் எனக்குள்ளே நீ கொடுத்த தாளந்துகளை நீங்கள் உலகத்தில் ஜெயிச்சது போல அதை கொண்டு உங்களுக்காக நான் ஜெயிச்சு உங்களுக்காக நான் வேலை செய்ய விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு கண்ணில் மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வேலையில் கூட நீங்கள் உலகத்தை ஜெயிச்சிங்க, மாமிசத்தை ஜெயிச்சிங்க, பிசாசை ஜெயிச்சிங்களே, மரணத்தை ஜெயிச்சிங்களே ஆண்டவரே, அதை போல் நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க இயேசுப்பா. ஆண்டவரே நாங்கள் அடிக்கடி பாவங்களினாலையும் ஆண்டவரே அநேக கவலைகள்னாலையும் சோர்ந்து போகிற எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்கள் ஜெயத்தோட வல்லமையை நாங்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற கிருபை தாங்க. இந்த வேலைகளை ஒப்பு கொடுக்குறேன் இயேசுப்பா, நீங்கள் நடத்துங்க. நீரே எங்களை நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.